இந்திய ஜனநாயகத்திற்கு நெருக்கடி வரும் முக்கிய நேரம் நெருங்குகிறது. பல ஆண்டுகளுக்கு முன்பே எடுக்கப்பட்ட முடிவுக்கு தற்போது நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. 1971ஆம் ஆண்டு இந்திய அரசு மக்கள் தொகையை கட்டுக்குள் வைத்திருக்கும் மாநிலங்களுக்கு எந்தவிதமான நெருக்கடியும் கொடுக்கப்படாது என ஒரு உத்தரவாதம் கொடுக்கப்பட்டது. கடந்த 50 ஆண்டுகளாக பின்பற்றப்பட்டு வந்த இந்த உத்தரவாதம் தற்போது மீறப்பட உள்ளது. மக்கள் தொகையை கட்டுக்குள் வைத்திருக்கும் மாநிலங்கள் நாடாளுமன்றத்தில் தங்கள் பிரதிநிதித்துவத்தை இழக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இது நியாயமா? ஒன்றிய அரசின் மக்கள் தொகை கட்டுப்பாட்டு கொள்கைகளை பின்பற்றிய தமிழ்நாடு உட்பட்ட முற்போக்கு மாநிலங்கள் தண்டிக்கப்படலாமா? இதற்கு வலிமையான பதிலடி கொடுக்க வேண்டியது அவசியம். நியாயமான தொகுதி மறுசீரமைப்பு கேட்டு மார்ச் 5ஆம் தேதி தமிழ்நாட்டில் 53 கட்சிகள் ஒன்றிணைந்தன. நியாயத்திற்காக ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இப்போது இதனால் பாதிக்கப்படும் மாநிலங்கள் ஒன்றிணைந்து இந்த போராட்டத்தை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்கின்றனர். ஒரு வரலாற்று சிறப்புமிக்க கூட்டு நடவடிக்கை குழு கூட்டம் நடைபெற உள்ளது.